அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை பாட சொல்லி கோரிக்கை கேட்ட மாணவர்கள் இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் அதிகப்படியான செல்வாக்கு வந்ததற்கு முதல் முக்கிய காரணமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அதிகப்படியாக சிறப்பு விருந்தினராக போய் அந்த இடத்துல மாணவர்கள் மத்தியில் பேசிய ஒரு அரசியல் அப்படின்றது மாணவர்களை வெகுவாக ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். பாதி நாள் கல்லூரிக்கு வராதவங்க கூட அண்ணன் சீமானவர்கள் அன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வராரு அப்படின்ற காரணத்தினால முழு மாணவர்களுமே அன்றைய தினம் பிரசன்ட் ஆகிறதும், அதற்கு பிறகு சீமானுடைய பேச்சை சலிப்பே இல்லாமல் அந்த 1.5 மணி நேரமும் கத்தி ஆரவாரத்தோட கேட்கறதும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கு உண்டான ஆளுமை தான் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மாணவர்கள் அவங்களாகவே அவங்க கல்லூரி நிர்வாகத்திடமும் பள்ளி நிர்வாகத்திடமும் சீமான சிறப்பு விருந்தினராக கூப்பிடுங்க அப்படின்னும் அவர் பேசக்கூடிய அரசியலை கற்றுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய நிர்வாகத்திடம் கோரிக்கையாகவே வச்சிருக்காங்க. இதையே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் சீமான் இடத்துல சொல்லியிருக்காங்க. இதற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய நிர்வாகி அழைச்சி பள்ளி அல்லது கல்லூரியிலிருந்து எப்போ அழைப்பு வந்தாலுமே அதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னும், மாணவர்களை அணுகிறத விட வேற முக்கியமான வேலையே இல்லை அப்படின்னு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் மிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. தற்போது கல்லூரிகள்லாம் மீண்டும் திறந்திருக்க நிலையில கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் அதிகப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் போது இந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே சீமானவர்கள் நிச்சயமாக வருவாரு அப்படின்ற நோக்கத்துல கல்லூரி நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் பாத்தீங்கன்னா சீமான இடத்துல வந்து வர ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரியான மாதங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் போது நீங்க எந்த நாள்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ சொன்னீங்க அப்படின்னா அந்த நாளில் நாங்கள் நிகழ்ச்சியை வச்சுப்போம் அப்படின்னு சீமான இடத்துல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கோரிக்கையாக வைக்கக்கூடிய முதல் விஷயமே இந்த முறை நீங்கள் கல்லூரிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது பாட்டு பாடணும் அப்படின்னு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சீமான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னும், நிச்சயமாக ஒரு புது பாடலோட வர அப்படின்னு கல்லூரி நிர்வாகத்திடம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக சொல்லி அமைச்சிருக்காரு சீமான். மேலும் இந்த மாதிரி சீமானுடைய பாட்டுக்கு நீங்களும் ஒரு ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.